வணக்கம் மதுரைக்கு நமஸ்காரம். இது தக்ஷி சவலதிகாரம். இந்த காணொலியில் ஸ்ரீலங்கா கிடைச்சிருக்க ஜாக்பாட் வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூகேக்கு ஆடைகள் அனுப்பக்கூடிய ஒருவரா நீங்கள் அப்படின்னா இனிமேல் இந்த வரிகளை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா யூகே சபையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. ஸ்ரீலங்காலேருந்து அனுப்பக்கூடிய ஆடைகளுக்கு இனிமேல் வரிகள் இல்லை, 0, அதாவது 0 டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இதில் வந்து 2 பக்கமுமே பெனிஃபிட் இருக்குங்க. இதை வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். யூகேல இந்த மந்த் ஜூலை 2025 டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ட்ரேடிங் ஸ்கீம் அப்படிங்கிறது கீழே வெளியிடப்பட்டிருக்காங்க. அந்த வெளியீட்டில் தான் இந்த விஷயத்தையுமே வந்து உள்ளடக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 65 நாடுகளுக்கு அவங்க யூகேக்கு வந்து ஆடைகள் அனுப்புனாங்க அப்படின்னா 0 டெக்ஸ் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக நம்மளுடைய நாடுமே உள்ளடங்கியிருக்கு. முன்னெல்லாம் இந்தியா, சைனா இந்த மாதிரி நாடுகளில் ரோ மெட்டீரியல் வாங்கி நீங்கள் அனுப்பும்போது, அதாவது யூகேக்கு அனுப்பும்போது யூகே வரவங்கள கட்டாயமாக அவங்களுக்கு வந்து டெக்ஸை கட்டி தான் ஆகணும். ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஷியா என்ன ஆஃப்ரிக்காவில் நீங்கள் ரோ மெட்டீரியல் வாங்கினாலுமே ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பும்போது டெக்ஸே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரோ மெட்டீரியல் எந்த கண்ட்ரிலையுமே வாங்கலாம், ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட் மட்டும் ஸ்ரீலங்காவில் இருந்து தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ இதனால் நிறைய ஆடைகள் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு எக்கச்சக்கமான லாபம் இனி கொட்டன்னு கொட்ட போகுது. யூகே வந்து இலங்கையின் மிகப்பெரிய 2வது ஆடை சந்தை. கிட்டத்தட்ட 675 மில்லியன் US$ க்ளோத்ஸ் வந்து நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இலங்கையில் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், வருமானம் சார்ந்த பாதுகாப்பு வந்து கிடைக்கும். இதில் 2 பக்கமுமே பெனிஃபிட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த வருமானம் 2 பக்கமுமே வந்து ரொம்ப பெனிஃபிட் கிடைக்குது. அண்ட் இதில் யூகே அரசாங்கமும் சரி, நம்ம அரசாங்கமும் சரி, மியூச்சுவலில் வந்து இந்த டீலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது வின் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கும் லாபம், அவங்களுக்கும் லாபம். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த 3 விஷயத்தை வந்து கட்டாயமாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய பொருட்கள் வந்து 7000+ எலிஜிபிள் ஐட்டம் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் 2வது உங்களுடைய இன்வாய்ஸாக இருக்கட்டும் அண்ட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் 2026 இது ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் ரோ மெட்டீரியல் எங்கே வாங்கினாலும் சரி, ஸ்ரீலங்காலேயே அது உற்பத்தி செய்த ஒரு பொருளாக, ஒரு ஆடையாக நீங்கள் யூகேக்கு அனுப்பும்போது 0 டெக்ஸ், அதாவது லெஸ் எக்ஸ்பென்ஸ் மோர் இன்கம். இது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, ஆடை தொழில் செய்கிற கார்மெண்ட் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி.